செலோப்பியாத்தின் குமாரத்திகள் இவங்களை நீங்க பார்க்கும்போது வேதம் நமக்கு ஒன்று அவங்களை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அந்த குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லை. நல்லா கவனிங்க, செலோப்பியாத்தின் அந்த குமாரத்திகளுடைய காலம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஆண் பிள்ளைகள் மாத்திரம் சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்கிற ஒரு காலம். பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன இல்லைன்னு சொன்னா, அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, சொத்துல பங்கு இல்லை, எதுவுமே இல்லை. அந்த காலம் நல்லா கவனிங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே, வாய்ப்பில்லாத ஒரு காலகட்டத்திலே, அல்லது இன்னும் சொல்ல போனா வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு காலத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், செலோப்பியாத்தின் குமாரத்திகள் வந்து நிக்கிறாங்க யோசுவாவுக்கிட்ட. இல்ல எங்க அப்பாவுடைய சுதந்திரம் எங்களுக்கு தான் வரணும், வேறொருவனுக்கு அதை நாங்கள் விட்டு விடுகிறதில்லை, வேறொருவன் அதை கொண்டு போக விடுகிறதில்லை. இல்ல வாய்ப்பில்லை, பரவாயில்லை, நீ எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஏன் சொன்னா என் தகப்பனுடைய சுதந்திரம். பவுல் சொல்லும் போது ஆகையினால் தான் சொல்லுகிறான், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, தேவனுக்கு மகிமை உண்டானே. நான் தேவ பிள்ளை, தேவ ஆவினால நடத்தப்படுகிறேன், ஒன்றுக்கும் பயப்படுகிறது இல்லை. சூழ்நிலைகள் கூடாக கடந்து போகிற போது என் தகப்பனுடைய சுதந்திரம், இதை நான் எடுத்துக்கொண்டே தீருவேன். அது சொல்லுகிறா, ஐயா அப்படி விட்டுட்டு போக முடியாது ஐயா. அன்றைக்கு காலகட்டங்கள் என்னன்னா, உரிமை இல்லாத ஒரு காலகட்டங்கள். இந்திய தேசத்துல பெண்களுக்கு சொத்துல உரிமை எப்ப கொண்டு வருகிறான்? 2005 ஒரு சட்டம் போடுகிறார்கள். அதற்கு பின்பதாக என்ன செய்யப்படுகிறது? சொத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கும் உரிமை கொடுக்கிறான். ஆனா அவைகளை நீங்க உள்ள போய் பார்க்கிற போது இன்னும் அதுல அநேக ஓட்டைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எப்படியாகிலும் அவர்களை முடக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி பாருங்க, சத்துரு 1000 பிரயாசப்படுகிற போதும் என் வேதம் சொல்லுகிறது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக முதல்ல பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் போய் நிற்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இது எங்க அப்பாவோட உரிமை, நாங்க விட்டுற முடியாது. ஒவ்வொரு நாளும் எத்தனை காலங்கள் என்பதல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? சங்கீதம் 37:9 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு. தேவன் செய்வார். தேவன் செய்கிற வரையிலும் தேவனுக்கு காத்திரு. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதுக்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்றீங்களா? அவர் உன்னை உயர்த்துவார். சும்மா இரு. தேவ சமூகத்திலே கடந்து போய் கொண்டு இருக்கிறோம், காரியமாற்றி கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய வழியிலே நடக்கிற ஒரு நாள் வரும். இது என் தகப்பனுடைய சுதந்திரம், நான் சுதந்தரித்துக் கொள்வேன், ஒருவனும் கொண்டு போக முடியாது. சூழல்கள் எல்லாம் ஒருவேளை எதிராயிருக்கிறது போல இருக்கலாம், கடைசி நிமிஷம் வரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் சில இடங்களில் வாசிக்கிற போது சொல்லுகிறான், ஒரு புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிப்பாயானால் அல்லது ஒரு காரியத்தை படிக்க வாசித்து கொண்டே இரு. ஒருவேளை எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் உனக்கு பிரயோஜனம் இல்லாதது போல இருக்கலாம், உனக்கு எதிராக இருக்கிறது போல இருக்கலாம். யாருக்கு தெரியும்? கடைசி வரியிலே உன்னுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் அங்கே எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறான். உலகம் அப்படித்தான் சொல்லுது. கடைசியில வேதம் என்ன எதிர்பார்க்கும் சொன்னா, நீ தேவனுக்கு காத்திரு, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். எஸ்தர்ல வாசிக்கிற 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது, ராஜாவின் உறக்கத்தை தேவன் கலைக்கிற நாள் வந்தது. நீங்க மொர்தெகாயை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய் காரியங்களை செய்துவிட்டு போகிறான், காத்து கிடக்கிறான், அப்படியே வாசல்ல ஒன்றுமில்லாதவனை போல உட்கார்ந்து இருக்கிறான், எதுவுமே இல்லை. ஆனா அவனுக்கு விரோதமாக என்ன செய்யப்பட்டதான்? ஆயுதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருந்தது. மொர்தெகாய்க்கு விரோதமாய் தூக்கு மரம் நாட்டப்பட்டு இருந்தது. மொர்தெகாயை தூக்கில் போடுகிறதற்கு நாள் குறிக்கப்பட்டு இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் தூக்கத்தை கலைக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எதிராக 1000 பேர் எழும்பி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்திலே நிற்கிற போது நமக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? பாருங்க, அங்கே சொல்லப்படுற 3வது வசனம், ராஜா கேட்கிறான், இதற்காக மொர்தெகாய்க்கு நன்மை செய்யப்பட்டதா, கனம் செய்யப்பட்டதா, மேன்மை கொடுக்கப்பட்டதா, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிற போது அங்கே கர்த்தர் ஒருவன் வச்சிருந்தாரு, ஒன்னும் செய்யலைங்கய்யா, என்னங்கய்யா அரசாங்கம் எதுன்னு சொன்னான்.
பரிந்து பேசுகிற தேவன் உனக்காக எனக்காக பரிந்து பேசுவார். காரியங்களை நடப்பிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்திலே முர்கதாய் கொல்லப்பட வேண்டி இருந்ததோ அந்த இடத்திலே கர்த்தர் முர்கதாயின் சத்துருவை கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, உனக்குள்ளதை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் நீ தேவ சமூகத்தில் நில்லு. செலோப்பியாத்தின் குமாரத்திகள் அப்படிதான் போய் நிற்கிறாங்க. இல்ல, எங்கள் தகப்பனுடைய சுதந்திரம், ஒரு நாள் நாங்கள் அதை வேற ஆளுக்கு விட்டுற முடியாது, இது எங்களுக்குரியது, எங்களுக்கு தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறவைகளை எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது. சிலுவையிலே ஆண்டவராக இயேசு பேசுகிற போது அப்படித்தான் சொன்னார், எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு எனக்கும் அவர் நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கும்படி இனி புதுசா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சுகமா செய்து முடித்து விட்டார். அற்புதமா எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று, போய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும்.